வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் இதுவரையும் வெளியிட்ட பதிவுகளில் கதைகளை பற்றின கதைகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். இப்போது சமீபமாக கேள்விப்படுற செய்திகள்லாம் மனசை ரொம்ப பாதித்ததுனால அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரதட்சணை கொடுமை இந்த ஒரு விஷயத்தால் திருமணமான இளம் பெண்கள் ரொம்ப பேர் மனமுடைந்து தற்கொலைன்னு இதை கேள்விப்படும்போது பெரிய ஆச்சரியமாகவும் நடுக்கமாகவும் இருக்குது. 2025 வந்துருச்சு. பெண்கள் எவ்வளவோ துறையில் எல்லா துறையிலையுமே சாதனை பண்ணி முடிச்சுட்டாங்க, சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னமும். இந்த மாதிரி சமயத்தில் இன்னமும் இந்த மாதிரி பெண்கள் மனமுடைஞ்சு ஆதரவு இல்லாமல் தற்கொலையை தவிர வேறு வழி இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான் இவங்களுக்கு முடிவா? அப்படி தான் சமூகம் இவங்களை வச்சுருக்கா அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. இது மாறுமா? இதை விட வேறு வழியே இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் நம்ம தகவலாக கேள்விப்படுறத விட நம்ம வீட்டில் நடந்தால் அது எப்படி இருக்கும்னு அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கொடுமை தெரியும். அந்த வகையில் நான் இதை பற்றி பெற்றவங்கள்ட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். படிப்பு கொடுக்குறோம். படிப்பு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தரமான கல்வியை கொடுக்குறோம். அதோடு சேர்ந்து நல்ல நம்பிக்கையை கொடுக்குறோமா அப்படின்னு யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை கூட எல்லாத்துக்கும் நம்மளை கலந்துக்கிட்டலாமல் சுயமாக அவங்கள முடிவெடுக்க முடியுதா? அந்த முடிவெடுக்கிற உரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கணும். அடுத்து நாளைக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா என்ன இருந்தாலும் நமக்கு பெற்றவங்க இருக்காங்க, அவங்க நமக்கு யோசனை சொல்லுவாங்க. நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டு இருக்கோமா? அவங்க இந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கையை கொடுத்துருக்கோமான்னு யோசித்து பார்க்கணும். கல்யாணங்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு பெண்ணை எல்லோரும் விசாரித்து நல்ல இடம்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணு சந்தோஷத்துகளோட மட்டும் போகிறதில்ல. இந்த பிறந்த வீட்டை விட்டு போகிற மனசு பாரத்தையும் சுமந்துக்கிட்டு தான் போவாள். இவ்வளோ பேரை விட்டுட்டு வளர்ந்த வீட்டை விட்டு போகிறமேன்னு. இந்த பாரத்தோடு அங்கே போய் புகுந்த இடம், புது இடம், புது மனிதர்கள், புது பழக்க வழக்கம், இது எல்லா சவாலையும் அவள் சந்திக்கணும். இதில் அந்த மக்கள் கொஞ்சம் தரமில்லாதவங்களா வார்த்தைகளை யூஸ் பண்ணி, இல்லை ஜாடை பேச்சு பேசி, இந்த பணம் கேட்டு இந்த மாதிரி கேவலமான செயல்கள் அங்கே செஞ்சாங்க. இந்த பொண்ணுக்கு மன வலி வந்துச்சுன்னா அது நேராக நம்ம பெற்றவங்கள்ட்ட தான் வரும். அப்போ வரும்போது அது நம்ம கொடுக்குற ஆறுதல் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை எடுத்து செல்லும். இது மட்டும் இல்லை, வாழ்க்கை எவ்வளவோ இருக்குங்கிறத அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கும். நம்ம சரி எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி சரியாக போயிடும், நான் இதை விட கஷ்டப்பட்டிருக்கேன், நீ பழகிக்க, கற்றுக்க, தனியாக சமாளிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் போக போக சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லா வலிக்கும் தீர்வாகிறாது. நம்ம யோசிக்கணும், அந்த பொண்ணு எதை பற்றி சொல்கிறா, என்ன நடந்திருந்தால் அவளுக்கு மனசில் இந்த வலி இருக்கும் அப்படிங்கிறத உட்காந்து யோசித்து நம்மளால் பிரச்சனைகளை தீர்வு கொடுக்க முடியலைன்னா உதவிக்கு எவ்வளவோ இருக்குது. பாதுகாப்புக்காக காவல்துறை, அரசு, சட்டம், மகளிர் நிலையம், இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்குது. எங்கே காவல்துறைக்கோ இல்லை மகளிர் அமைப்புக்கோ போனோம்னா நம்ம குடும்ப கௌரவம் போயிருங்கிற அந்த ஒரே விஷயத்துக்காக பல பெண்கள் உயிர் விட்டுருக்காங்க. அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்கங்கிற விஷயத்துக்காகவும், வெளியே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் அசிங்கமாக போயிருங்கிற போலி கௌரவத்தாலையும் நம்ம ஆசையாக பெற்று வளர்த்த பெண்கள் உயிரிழந்திருக்காங்கங்கிறத யோசித்து பார்க்கணும். இது அவங்கள்ட்ட எடுத்து சொல்ல முடியலை அப்படின்னா அவங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு. இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ்வளவு வழி இருந்தும் நம்ம அந்த சமயத்தில் அவளுக்கு உதவி செய்யலைன்னா அவள் நேராக தவறான முடிவுக்கு, விபரீத முடிவுக்கு போனான்னா அது முழுக்க முழுக்க காரணம் பெற்றவங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். பெற்றவங்க மட்டும்தான், வேறு யாரும் காரணம் சொல்ல முடியாது. அவள் அங்கே தாங்க முடியலைங்கிற வழியோடு பெற்றவங்கள்ட்ட ஆறுதலாக ஒரு மருந்து கிடைக்கும்னு தேடி, அரவணைப்பு கிடைக்கும்னு தேடி ஓடி வர்றப்போ நம்ம கொடுக்குற அரவணைப்பு, நம்ம இவங்களுக்கு கொடுக்குற அரவணைப்பை விட புகுந்த வீட்டு விஷமே தேவலாங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம யோசித்து முடிவு எடுத்து அந்த பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நான் இது நினச்சது எல்லா பதிவுலையும் போகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னெலாம் எனக்கு சொல்ல தோணலை. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை இன்னும் என்ன வேறு செய்யலாம் அப்படிங்கிற யோசனையே சொல்லுங்கள். இந்த பதிவு எல்லா ரிதன்யாக்களுக்கும் சமர்ப்பணம். இதே போல் கேவலமான விஷயங்களுக்காக பயந்துக்கிட்டு ஆதரவு இல்லாமல் உயிரை
தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிர் விட்ட அந்த ஆத்மாக்களுக்கு இந்த பதிவை அர்ப்பணமாக்குகிறேன். வணக்கம்.